குடும்பத்தோடு சித்ரா பௌர்ணமி விழாவிற்கு செல்ல திட்டமிட்டிருந்த 44 வயதான சார்ஜன் எஸ் பெருமாள் எஃப்ஆர்யூ அதிகாரிகளை உட்படுத்திய கோர விபத்தில் மரணமடைந்தது அவரின் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சார்ஜன் எஸ் பெருமாள் தனது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் சித்ரா பௌர்ணமி விழாவை சென்று காண திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் தனது 2 மகள்களில் ஒருவர் ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர் என்பதால் கூட்ட நெரிசலில் அவளை கவனித்துக் கொள்ள கடினமாக இருக்கும் என்று அவர் மனைவி கூறியதை அடுத்து அவர் பணிக்கு சென்றதாக மறைந்த சார்ஜன் எஸ் பெருமாளின் தம்பி எஸ் அரேந்திரன் கண்ணீர் மல்க கூறினார். தனது அண்ணனை கடந்த சனிக்கிழமை கடைசியாக சந்தித்ததாகவும் விபத்தில் மாண்டதை அறிந்ததும் மனமுடைந்து போனதாகவும் அவர் குறிப்பிட்டார். விபத்து குறித்து கேள்வியுற்றதும் அவருக்கு பலத்த காயம் மட்டுமே ஏற்பட்டிருக்கலாம் என்று தாம் நினைத்ததாக அவர் வேதனையாக கூறினார். முன்னதாக தெலோ இன்தான் ஜலான் சிக்குஸ் சுங்காய் லம்பாம் சாலையில் அரச மலேசிய போலீஸ் படையின் மத்திய சேமப்படை எஃப்ஆர்யூ அதிகாரிகளை உட்படுத்திய கோர விபத்தில் 44 வயதான சார்ஜன் எஸ் பெருமாள் உட்பட 9 பேர் மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது.